டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக சார்பில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நடத்தி முடிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதில் சரமாரியான கேள்விகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை தாக்கி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். முதலாவது இந்த மேகதாது அணை விவகாரத்திலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி நதிநீர் கொடுக்கல இந்த விவகாரத்திலையும் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே மெத்தன போக்கில் இந்த தாவேக்க அரசு இருக்குது. முக்கியமாக விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது தான் இங்கே பேசும் பொருளாகவே இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் விஜய் அவர்கள் வேணும்ட்டுக்குனே சில விஷயங்களை செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. சமீபத்தில் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன அப்படின்னா, அடுத்தவ வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க ஸ்டாலின் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனால் அவர் சொன்ன மாதிரி திமுக செய்யல, இப்போ விஜய் அவர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சுவலாக திமுக செஞ்சு வச்சுட்டு போன இந்த திட்டங்களை இந்த விஷயங்களை ஒவ்வொன்றா இவர் என்ன பண்ணுறாரு, பேர் மாற்றிக்கிட்டு வர்றார். ஆக்சுவலாக பேர் மாற்றினதுனால இவர் கொண்டு வந்த திட்டம் இவர் செஞ்ச திட்டம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பேரை மாற்றுறாங்க, அவ்வளோதான். விஜய்க்கு திராணி இருந்தால் அவர் தேர்தல் வாக்குறுதிகளில் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதை செயல் திட்டங்களில் கொண்டு வந்து அவர் புதுசாக ஒரு பேர் வச்சார்னா அது விஜய் செய்தது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லலாம். ஆனால் விஜய் இவர்கள் பெயர் மாற்றத்தை மட்டும்தான் இங்கே வைக்கிறாரு அப்படின்றது இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் விஜய் அவர்கள் திமுக எதெல்லாம் செஞ்சதோ அதுக்கு எல்லாத்துக்குமே இவருடைய ஸ்டிக்கர் ஒட்டுறாரு அப்படின்றது தான் இங்கே பேசும் பொருளாகவே இருக்குது. இதை தான் கண்டித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். விஜய் பாஷையில் சொல்லணும்னா, சிஎம் பாஷையில் சொல்லணும்னா பல வார்த்தைகளை அவர் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்தவை வீட்டு நெய்யில் நீங்கள் ஸ்வீட் செய்யாதீங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். ஏன் விஜய் அவர்கள் மேகதாது விவகாரத்தில் இவ்வளோ மெத்தன போக்கில் இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே தமிழ்நாடு அரசு மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவை எதிர்த்து வழக்கு தொடரவே இல்லை. ஸோ திமுக சார்பில் காவிரி நதி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்சி தண்ணியை கொடுக்கவே இல்லை. அதை கண்டித்தும் மேகதாது அணை விவகாரத்தையும் எதிர்த்து திமுக சார்பில் என்ன பண்ணுறாங்க, வழக்கு தொடர்றாங்க. இதை தாவேக்காவினர் எப்படி விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா, 5 வருஷத்துல திமுக காவிரி நதி நம்மளுக்கு கொடுக்கணும், நீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டு வழக்கு தொடரவே இல்லை, இப்ப மட்டும் ஏன் தொடராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை தாவேக்கா என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு முன்வைக்கிறாங்க. நம்மள ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியல, ஜீர்ணிச்சிக்கவே முடியல. தாவேக்காவினர் எவ்வளோ செய்யறாங்க, எவ்வளோ பண்றாங்க, ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளால என்ன பண்ணல, ஜீர்ணிச்சிக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நீட்டுக்காக போராடின மாணவர்கள் இருக்கிறாங்களே, இந்த மாணவர்கள் மேல போட்ட இந்த வழக்குகள் எல்லாமே தாய் உள்ளத்தோடு விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாராம், டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா, வாபஸ் வாங்கிட்டாராம். எந்த மாணவர் மேலே கேஸ் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கடந்த ஜூலை மாதமே என்ன ஆயிடுனா, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும், எல்லா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. நீட்டுக்காக போராடின மாணவர்கள் மேலே போட்ட வழக்குகளை எல்லாமே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் தான் தாய் உள்ளத்தோடு செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அப்பத்தமான பொய், எந்த அளவுக்கு இது ஒரு விஷயம் அப்படின்னு இது போல விஷயங்கள் நம்மளால சகித்து கொள்ள முடியுது. ஆனால் இந்த காவிரி நதி நீர் விவகாரத்தில் இவங்க சொன்னாங்கல்ல, திமுக 5 வருஷத்துல போடாத வழக்கையா இப்போ போடுறாங்கன்னா, அவங்க ஆண்டு 5 வருஷத்துலையும் இங்கே நதிநீர் கொடுக்கப்பட்டது, தண்ணி கொடுக்கப்பட்டது. காவிரி கர்நாடகாலேருந்து நமக்கு தண்ணி ப்ராப்பராக கொடுக்கப்பட்டது. அந்தந்த மாதத்தில் அந்தந்த பருவமழைக்கு தேவை மாதிரி இங்கே என்ன பண்ணுச்சுன்னா தண்ணி கொடுத்தாங்க. எந்தவித ப்ராப்ளமும் பண்ணலை. ஆனால் தாவேக்கா ஆட்சி அமைந்த பிறகு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இதற்கு விஜய் தரப்பிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலடியை கொடுக்கறதுக்கு விஜயால முடியவே இல்லை. இப்போ திமுக வழக்கு தொடர்ந்துட்டாங்க அப்படின்ற பேரில் இப்போது இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மேகதாது அணை விவகாரத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுக்குறாங்க. அப்போது இங்கே திமுக மனு கொடுத்தா தான் இவங்க கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கன்னா இது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எவ்வளோ போராடின்னு இருக்கோம், கொஞ்சம் பேசுங்க விஜய் சார், தண்ணி நம்மளுக்கு கொடுக்கட்டும். விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. விவசாயம் கஷ்டப்பட்டால் இங்கே பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அரிசி விலை ஏறும், பருப்பு விலை ஏறும், எல்லா விவசாய பொருள் விலையும் ஏறிடும். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓவராக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் அடி வாங்குவாங்க. ஸோ இதனால் நீங்கள் பொறுப்பேற்று நீங்கள் பேசுங்க விஜய் சார், நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே விஜய் ரொம்ப மௌனமாக இருந்தார், எதுவும் பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது எதிர்க்கட்சிகள் போராடுற விஷயத்தில் கூட
பலவிதமான விஷயங்களை விஜய் அரசு கையாண்டது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா எதிர்க்கட்சிகள் அந்த அளவுக்கு குரல் கொடுக்குறாங்க. கர்நாடக அரசை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து, ஒன்றிய பாஜக எதிர்த்து இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாமே குரல் கொடுக்குறாங்க. ஆனா விஜய் மட்டும் தான் குரல் கொடுக்காம ரொம்ப மெத்தன போக்குல இருந்தாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படியா விஜய் அவர்கள் தொடர்ச்சியா என்ன பண்றாருன்னா அமைதியாவே இருக்கிறார். ஒரு அதிரடியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறார், ஒரு நிலைப்பாட சொல்ல மாட்டேங்கிறார். ஏன் இந்த அச்சம், ஏன் இந்த கவலை அப்படின்றது நமக்கு தெரியவே இல்லை. ஆக மொத்த திமுக வீட்டு நெய்யில இவர் என்ன பண்றாரு, அழகா ஸ்வீட் செஞ்சுட்டு போயிடுறாரு. அதாவது திமுக என்னென்ன செயல் திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ, என்னென்ன திட்டங்களை வகுத்தாங்களோ, என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தினாங்களோ அந்த திட்டத்துக்கு எல்லாத்துக்குமே இவர் பேரை மாற்றி ஸ்டிக்கரை ஒட்டிட்டு எல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தான் கிடையாது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல விஜய் செய்த சாதனை என்னன்னா, திமுக செயல்படுத்தின திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பெயர் மாத்தினது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற அங்க நடக்கிற அந்த கூட்டத்தை டைவர்ட் பண்றதுக்கு காஞ்சிபுரத்துக்கு என்ன பண்றாராம், ஆய்வுக்கு போறாராம். ஏன் இத்தனை நாள் ஆய்வுக்கு போகாம ஏன் இன்னைக்கு மட்டும் போகணும்? இத்தனை நாள் பட்ஜெட் ரெடி பண்ற விஷயத்துல சிஎம் ரொம்ப மும்முரமா இருக்கிறாரு. ஏன் சார் மேகதாதானி விவகாரத்துக்கு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க பட்ஜெட் ரெடி பண்ணணும், அதுக்காக என்ன பண்றாரு சிஎம், ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா துறைவாதியா என்ன பண்றாங்கன்னா, இங்க என்ன பண்றாங்க, ஆய்வு நடத்துறாங்க, ஆலோசனையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இவ்வளோலாம் விட்டுட்டு இப்ப திமுக அங்க கூட்டத்தை நடத்துதுன்னா இது டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆய்வுக்கு போறாரு காஞ்சிபுரத்துல. அதுவும் திமுக கொண்டு வந்த கம்பெனி தான். திமுக அந்த சிப்காட்ல என்ன பண்ண கம்பெனி கொண்டு வந்தாங்க, அந்த கம்பெனியில தான் இவர் போய் ஆய்வு பண்றாரு. ஸோ இது ஒரு சொந்தமா எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா இவரு சொந்தமா பண்ணதுக்கு தான் எதுவுமே இல்லையே. வேணா இந்த பட்ஜெட்டில் என்ன பட்ஜெட் சொல்கிறாங்க, என்னென்ன அறிவிப்புகள் அறிவிக்கிறாங்க, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, இதெல்லாம் வச்சோன்னா இனி வரும் காலங்களில் விஜய் இந்த மாதிரி செஞ்சாருப்பா, இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பட்டியலிடலாம். ஆனால் இது வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை கூட செய்யவே இல்லை, ஒரு திட்டங்களை கூட கொண்டு வரவே இல்லை அப்படின்றதான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் திமுக கொண்டு வந்த திட்டத்து மேலே ஸ்டிக்கர்களை ஒட்டி பெயரை மாற்றி இது விஜய் செய்தது, இது விஜய் கொண்டு வந்தது அப்படின்னு மடைமாற்றுகிற விதத்தில் இவங்க செயல்படுறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. இன்னமும் நான் முதல்வன், அந்த நான் முதல்வன் சொன்னாலும் அது ஸ்டாலினை தான் குறிக்குது அப்படின்றதுக்காகவே அந்த பேர்லாம் இருக்கக்கூடாது. நான் முதல்வன் திட்டம் அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பேரை மாற்றிட்டு வர்றாரு. ஸோ அதனால் இப்போ இன்னும் பல திட்டங்களுக்கு பேர் மாற்றுவார், மாற்றாமலாம் இருக்க மாட்டார். இந்த காலை உணவு திட்டத்தை கூட எந்த அளவுக்கு பாரபட்சமின்றி என்ன பண்ணார், மாற்றினார். அதில் அது பிடிக்கல. நான் திமுக கொண்டு வந்த அந்த செயல் திட்டங்களுக்கு ஆட்சியில் அது பேரில் இருக்கக்கூடாது, பேரை மாற்றிட்டேன்னா அது ஏன் திட்டம், இன்னைக்கு பின்னாடி வரும் சந்ததிகள் அதை என்ன பண்ணுவாங்க, விஜய் அங்கிள் கொண்டு வந்தார், விஜய் சார் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேர் அழிச்சிட்டு புது பேரை மாற்றுறதுனால எல்லா அடையாளங்களும் அழிக்கிற மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே அந்த திட்டங்களுக்கு நீங்கள் பேர் மாற்றலானாலும் அது பேர் ஸ்டாலின் பேர்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. திமுக வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க ஸ்டாலின் சார் அப்படின்றதா பார்க்குறோம். உதயநிதி ஸ்டாலின் வெளுத்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.